முன்னாள் முதல்வர் கலைஞரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். அறிவுச் சூரியனாய் வந்துதித்த தமிழின தலைவர் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி செம்மொழி நாளாக தமிழ்நாடு அரசு சார்பில் கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், இன்றைய நிகழ்ச்சி நிரல் என்ன, விவரங்கள்? தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாள் விழாவானது தமிழ்நாடு அரசின் சார்பில் செம்மொழி விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, சென்னையிலும் மிகப்பெரிய செம்மொழி நாள் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காலை கோபாலபுரம் இல்லம் மற்றும் அண்ணா அறிவாலயம் உள்ளிட்ட இடங்களில் கலைஞர் கருணாநிதி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மெரினா காமராஜர் சாலையில் உள்ள அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது மெரினா காமராஜர் சாலையில் உள்ள மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இதனைத் தொடர்ந்து இந்த நினைவிட பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளையும் வழங்க வருகிறார். இதன் பிறகு ஓமந்துரா தோட்டம் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் செம்மொழி நாள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பல்வேறு தமிழறிஞர்களுக்கு நிதி உதவிகளை வழங்குகிறார். மேலும் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி விருதையும் வழங்குகிறார். இவ்வாறு இன்று காலை முதல் தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாள் செம்மொழி நாளாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கலைஞர் நினைவிடத்தில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தியிருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது? நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. அது குறித்த விவரங்கள். நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சென்னை காமராஜர் சாலையில் உள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இதனைத் தொடர்ந்து இந்த கலைஞர் நினைவிட வளாகத்தில் பணியாற்றும் அந்த பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க உள்ளார். இதன் பிறகு ஓமந்துரா தோட்டம் வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதியின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள அந்த திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளார். இதன் பிறகு சென்னை கலைவாணர் அரங்கில் செம்மொழி நாள் விழாவானது தமிழ்நாடு அரசு சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த செம்மொழி நாள் விழாவை உள்ளிட்டு பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இதே போன்று பல்வேறு முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகையும் வழங்க உள்ளார். அதே போன்று இந்த அரசுடையமாட்ட நாட்டுடைமை ஆக்கப்பட்ட புத்தகங்கள் தொடர்பான ஆணையையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க உள்ளார். மேலும் பள்ளிக்கல்வி மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற அந்த மாணவர்களுக்கு பரிசுகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வழங்கி நாள் முழுவதும் இந்த செம்மொழி நாள் விழாவானது தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது சிறப்பாகவும் விமர்சையாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.